வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதை போட்டு நல்ல ஒரு ஸ்பைசியான மோர் குழம்பு பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் வந்து நீங்கள் தக்காளி வந்து வதக்க விட்டுறாதீங்க. நீங்கள் தக்காளி போடையிலே நீங்கள் வச்சுருக்க வெஜிடபிளையும் போட்டுருங்க. நான் வந்து இதில் கொஞ்சமாக கத்திரிக்காயும் அது கூட வந்து வெண்டைக்காயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது 3மே வந்து நமக்கு வந்து சாப்பிடையில் நமக்கு மோர் குழம்புக்குள்ளே வந்து விசிபிளாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கோங்க. அது கூட வந்து 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா அல்லது மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலரிங்காகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் நமக்கு வந்து வரும். ரொம்பவே சூப்பரான ஸ்பைஸியாக வந்து இருக்கும் அது சாப்பிடையில். இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அது மாதிரி கிளறி விடுங்க. கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த கலர் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். சூப்பரான நல்ல ஸ்பைசியான நமக்கு மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு அது கூட கொஞ்சம் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலாக நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவும் ஸ்பைசியாகவும் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.